Hi guys, welcome back to Harish Info YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cognizant, அதாவது சிடிஎஸ் அப்படின்னு சொல்ல போற சூப்பரான ஒரு எம்என்சி ஐடி கம்பெனியில் உள்ள ஓப்பனிங்ஸ் தான் தெளிவாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்றதுனால உங்களுக்கு சில டீடைல்ஸ் மிஸ் ஆக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் வீடியோக்குள்ள சொல்ல போறோம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ஜாப் அப்டேட் தேவைப்படுது, இல்ல கேரியர் சம்பந்தமான டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான டவுட் எல்லாத்தையும் நாங்க கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய அனைத்து விதமான சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஜாப் அப்டேட் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். சோ இமிடியேட்டா யூஸ் பண்ணிப்பீங்க அப்படி நம்புறேன். சோ கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எம்என்சி ஐடி கம்பெனி காக்னிசன்ட் அப்படின்னு சொல்ற இந்த கம்பெனில மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல ரெண்டு டைப் ஆஃப் அப்ளை இருக்குது. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனி டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளை மோட் கொடுத்திருக்காங்க. சோ எப்படிலாம் அப்ளை பண்ணணும், யாருக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். சோ டிகிரி முடிச்சவங்களும் சரி, பிஇ பிடெக் முடிச்சவங்களும் சரி, கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. சோ ஒருவருக்குமான ப்ரொசீஜர் தெளிவா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2023 பேட்ச்ல முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சொல்லிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் கண்டிப்பா உங்களை ஃப்ரெஷரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ என்ன ரோல்காக ஹையர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேட் ட்ரெயினி, அதாவது சர்வீஸ் டெஸ்க் பேஸ் பண்ணி உங்களை ஹையர் பண்றாங்க. சோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒர்க் லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய கொல்கத்தா, பெங்களூர், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு 3 லொகேஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. ஒன்லி இந்தியன் நேஷனாலிட்டிஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்தது ஆர்ட்ஸ் டிகிரியா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு எக்ஸாக்ட்டா பாஸ் அவுட் பாத்தீங்கன்னா 2021, 2022, 2023ல முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சேம் சர்வீஸ் டெஸ்க்ல தான் எடுக்கிறாங்க. கிராஜுவேட் ட்ரெயினியா தான் ஹையர் பண்றாங்க. salary அப்படின்னு பார்க்கும்போது பிஇ பிடெக் பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு per annum salary கொடுக்குறாங்க. நீங்க ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2.52 lakhs per annum salary உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் எல்லாமே கொடுக்குறாங்க. இது பிஇ பிடெக்குக்கும் பொருந்தும், ஆர்ட்ஸ் டிகிரிக்கும் பொருந்தும். சோ எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும், என்ன மாதிரியான அலவன்சஸ் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெளிவா தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க நண்பா. சோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ சார் அப்ளை பண்றதுக்கு அப்படிங்கிறீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி தான் உங்களுக்கு எண்ட் டேட்டா கொடுத்திருக்காங்க. சோ இந்த வீடியோ நீங்க இந்த நிமிஷம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உடனே அப்ளை பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. சோ இமிடியேட்டா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் தருவீங்க. நீங்க லைக் பண்றது மூலமா வீடியோ நிறைய பேருக்கு ப்ரோமோட் ஆகி அது மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எப்படி அப்ளை பண்றது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கறத அடுத்தடுத்து நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ நீங்க ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரான்ச்சா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல ஆர்ட்ஸ் டிகிரி பொறுத்த வரைக்கும் 2021, 22, 23 பேட்ச் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2023 பேட்ச்ல முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேரியேஷனே. அது கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10th, 12th, டிப்ளமோ, யூஜி, பிஜி எது படிச்சிருந்தாலும் 50% ஆஃப் மார்க் கம்பல்சரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்தியன் நேஷனாலிட்டியில உள்ளவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கம்பெனில நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல எந்த லொகேஷன்ல ஒர்க் கொடுத்தாலும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கும். எந்த ஒரு ஷிஃப்ட் டைமிங்ல ஒர்க் கொடுத்தாலும் கண்டிப்பா ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி டைரக்டா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ஜெனரலா என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க. பான் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பான் கார்டு கரெக்டா இருக்கணும். நேம், இயர் ஆஃப் தி பர்த் அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இதெல்லாம் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ இமிடியேட்டா தெளிவா அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கறதையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. ப்ரொவைட் ஃபர்ஸ்ட் லைன் டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் end to end users, addressing their IT related issues and inquiries, log and track all support tickets, ensuring accurate documentation and timely resolution of problems, troubleshoot hardware and software problems, performing diagnosis and resolving technical issues to minimize downtime, collaborate with other IT teams to escalate complex issues and ensure prompt resolution, to maintain knowledge base articles and documentation to enhance self service options and facilitate efficient problem solving அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபுல் டைம் எம்ப்ளாயா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான அலவன்சஸ் கொடுக்குறாங்க. நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது நீங்க அலவன்சஸ் கம்பெனி ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி அலவன்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. பிக்கப் டிராப்க்கு கேப் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம்லி ரிவார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டாப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்ரி வீக் மேக்ஸிமம் இல்ல எவ்ரி மந்த் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் salary ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது பிஇ பிடெக்கா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 4 lakhs per annum, ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா
2.52 lakhs per annum வந்து salary கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான அப்ளை லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. நம்ம சொன்ன அனைத்து விவரங்களும் வந்து அந்த போர்ட்டல்ல தெளிவா இருக்கும். அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு டைரக்டா அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ரெஸ்யூம்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி PDF ஃபைலா கம்பல்சரி கையில வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நீங்க அப்லோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பேசிக்கான நேம், குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஏஜ் லிமிட், எந்த இயர் பாஸ் அவுட், உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்ற எல்லா விதமான பேசிக் டீடைல்ஸும் வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணிட்டு ஸோ அது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அது மூலமா நீங்க உடனே அப்ளை பண்ணி பயனடைஞ்சிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஸோ இமீடியட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ வீடியோஸ்ல நம்ம கொடுக்குற தகவல்கள் சரியா இருக்குன்னு நம்புறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் தருவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல அப்டேட் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்கள்ட்ட வருவது உங்கள் ஹரிஷ் இன்ஃபோ ஹரிசங்கர். தேங்க்யூ so much.